சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. பன்னீர்செல்வத்திற்கு சாதகமாக வந்த தீர்ப்பு அதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி. இந்த வீடியோவில் இதை பற்றி தான் முழுமையாக தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதாவது அதிமுகவில் கடந்த 4 ஆண்டுகளாக எடப்பாடி பழனிசாமி அவர்களால் ஓபிஎஸ் அவர்கள் கட்சிக்கு எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது, சட்டதிட்டங்களை மாற்றி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓபிஎஸ்ஐ கட்சியிலிருந்து நீக்கியதாக அறிவித்தார். இதை எதிர்த்து ஓபிஎஸ் அவர்கள் பல வழக்குகளை நீதிமன்றத்தில் தொடங்கினார். தற்பொழுது வரை அந்த வழக்கு நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. இந்த நிலையில்தான் 9 மாதங்களில் சட்டசபை தேர்தல் நடைபெறக்கூடிய நிலையில் ஓபிஎஸ்ஸின் வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று மேல்முறையீடு செய்திருந்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இந்த மேல்முறையீடானது எடப்பாடி பழனிசாமியின் வழக்கை தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டது. அதாவது ஓபிஎஸ்ஸின் வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று தொடர்ந்த வழக்கு தற்பொழுது தள்ளுபடி செய்யப்பட்டதற்கு காரணம் ஓபிஎஸ் அவர்களது வழக்கை தேர்தல் ஆணையம் விசாரித்து வருகிறது. கிட்டத்தட்ட ஓபிஎஸ்ஸிற்கு சாதகமான சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் அவர் பக்கம் நியாயம் இருப்பது போல் வழக்கறிஞர் ராம்குமார் அவர்கள் நீதிமன்றத்திடம் ஆதாரங்களை கொடுத்திருந்தார். இதனால் இன்னும் ஒரு சில வாரங்களில் நீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்பு வரும். அப்பொழுது யாருக்கு சாதகமாக இருக்கிறதோ அவர்களுக்காக அதிமுகவின் தலைமை நிச்சயமாக ஏற்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது என்று ராம்குமார் அவர்கள் தெரிவித்துள்ளார். தற்பொழுது ஓபிஎஸ்ஸிற்கு சாதகமாக முதலாவதாக எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்த மேல்முறையீடு வழக்கு தள்ளுபடி செய்திருப்பது ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் இறுதியான தீர்ப்பு வருகின்ற 27ஆம் தேதி நடைபெறும் என்ற தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. அந்த வழக்கில் ஓபிஎஸ்ஸிற்கு சாதகமாக இரட்டை இலை சின்னம், அதிமுகவின் கொள்கைகளை மாற்றியது, சட்டத்திட்டங்களை எடப்பாடி மாற்றியது, அதற்கான ஆவணங்களை ஓபிஎஸ்ஸின் வழக்கறிஞர் ராம்குமார் அவர்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தால் நிச்சயம் ஓபிஎஸ்ஸிற்கு சாதகமாக தீர்ப்பு வந்தால் எடப்பாடியின் நிலைமை கேள்விக்குறியாக மாறிவிடும். ஓபிஎஸ்ஸிற்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியாகவும் பார்க்கப்படும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. ஓபிஎஸ் அதிமுகவில் மீண்டும் அவரது ஆதிக்கம் செயல்படுமா அல்லது ஓபிஎஸ் அவர்கள் புதிய கட்சியே பலப்படுத்துவதும் அதை வெற்றியை நோக்கி செல்வதும் சரியாக வருமா என்பதை உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில்